ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் வச்சு கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாம் போடக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரியா? அதனால் கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி கலந்தாய்வில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி பார்த்தீங்கன்னா டெய்லியுமே 8 மணிக்கு நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதாவது நேற்றுலேருந்து நமக்கு வந்து ரவுண்ட் 1 கவுன்சிலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து அதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரியா? நிறையா பசங்க நேற்றுக்கே லாக் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் அந்த சாய்ஸ் லாக் எப்படி சார் அன்லாக் பண்ணுறது நமக்கு வந்து என்னாச்சு பார்த்து கேட்டு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நம்ம என்னாச்சு பார்த்திங்கன்னா நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், எப்படி வந்து அன்லாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வீடியோவே பார்க்குறதில்ல. சரியா? ரொம்ப வருத்தமாக இருக்குது. வீடியோ பார்க்காம சார் என்னோட கட் ஆஃப்க்கு எப்போ சார் ரவுண்டு, என்னோடய கட் ஆஃப்க்கு எப்போ சார் நான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படிக்காத பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. சரியா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு இந்த டெஸ்ட் மூலியமாக படிக்க வைக்கிறேன்னு சொல்லி அவங்கள தேவையில்லாமல் இழுத்து தேவையில்லாத ஒரு காலேஜில் போய் தள்ளி விட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏமாற்றங்கள் நடந்துட்டு இருக்குது. 10th மார்க் ஷீட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க, 12th மார்க் ஷீட்டை வாங்கி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணுறீங்க, நமக்கு கால் பண்ணுறீங்க. அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட விருப்பத்தின் பேரில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, போய் இப்போ என்ன பண்ணுறீங்க, சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறீங்க. அதாவது காலேஜில் போய் சர்டிஃபிகேட்டை கொடுக்கலாம். காலேஜை விட்டுட்டு 3rd எப்படி நீங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுத்து எந்த நம்பிக்கையில் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் நீங்கள் வந்து 3rd நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் இது யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி தெரியல. இன்னும் நிறைய பேர் எப்படி ஏமாற்றப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போய் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு டெஸ்ட் மூலிமா சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு நாங்கள் டெஸ்ட் மூலிமா படிக்க வைக்கிறேன்னு சொல்லி பண்ணிவிட்டு அவங்களே இமெயில் ஐடி பாஸ்வேர்டெலாம் போட்டு என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி பாஸ்வேர்டெலாம் எதுவுமே தெரியாமல் காலேஜ் எடுத்து கொடுக்குறாங்க. சரியா? இந்த மாதிரிலாம் நிறைய ஏமாற்றங்கள் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து. சரியா? அதாவது டெஸ்ட் மூலிமா படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா நான் காலேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன், அந்த காலேஜில் நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. சரியா? அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் டெஸ்ட்டெல்லாம் நம்பாதீங்க. டைரெக்டாக காலேஜ் போங்க. காலேஜ் போய் அங்கே போய் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலேஜில் சர்டிஃபிகேட் கொடுங்க. அதை விட்டு 3rd தயவுசெய்து என்ன பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்லாம் கொடுக்காதீங்க. நமக்கு வந்து நாளைக்கு வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குது. சரியா? சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. டிஎஃப்சி சென்டருக்கு போக வேண்டியிருக்கும், கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும். சரியா? டிஎஃப்சி சென்டர் போய் தான் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லாக் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ண முடியும். அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க. அதனால் ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதாவது நமக்கு வந்து நாளைக்கு வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம பண்ணலாம். நாளைக்கு ஈவினிங் 5 PM வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ரவுண்ட் 2 பசங்க இப்போயே லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி வைக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்குறீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி வைக்கிறதா அப்படின்னு சொல்லி இப்போயே நீங்கள் கேட்குறீங்க. தேவையில்லை. இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வைக்கிறதும் அவசியம் கிடையாது. ஏன்னா டயர் 1 காலேஜஸில் நிறையா காலேஜஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு கோர்சஸ்லாம் நிறையா இருக்காது. சரியா? அதனால் வேக்கன்சி லிஸ்ட்டு நமக்கு வந்துடும். ரவுண்ட் 1 முடிஞ்ச பின்னாடி நமக்கு வந்து வேக்கன்சி லிஸ்ட்டு வந்துடும். வேக்கன்சி லிஸ்ட்டு வந்த பின்னாடி தான் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். சரியா? அதனால் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை கொண்டு வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.